la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மிக பழமையான ஒரு கட்சி இல்லையா? படிப்பறிவே இல்லாத ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம். இவர்களுக்கு மேலாடை அணிவதற்கு, ஆண்களுக்கு சட்டை போடுவதற்கு கூட இன்னொருவர் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருந்தது. இல்லை, இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும், இந்த மக்களை படிக்க வைக்க வேண்டும், இந்த மக்களுக்கு நல்ல வாழ்விட அமைவிடம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த காலத்து தலைவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அரசாங்கத்தில் இருந்து நடத்தப்படக்கூடிய கல்லூரிக்கு முகமடன் கல்லூரி, முகமதியர் கல்லூரி என்று இருக்கக்கூடாது என்று ராஜாஜியினுடைய அரசாங்கம் அந்த பெயரை மாற்றினார்கள். இந்த ஒரு கல்லூரிக்காக உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அன்றைக்கு லட்சுமணசாமி முதலியாருடைய அந்த வார்த்தை காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு, அதற்கு பிறகுதான் சென்னையிலே புதுக்கல்லூரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நியூ காலேஜ் தலைவர் காயிதே மில்லத் அவர்கள் பர்மாவுக்கும் கொழும்புக்கும் சென்று பள்ளிவாசல்களிலே பிச்சை எடுப்பது போல அந்த துண்டை, மேல் துண்டை போர்த்தி அப்படி கையேந்தி அந்த பள்ளிவாசல் தொழுகைகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த நிதியை பெற்று புதுக்கல்லூரியை உருவாக்கம் செய்தார். தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் சிறுபான்மை சமுதாய மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று பள்ளிக்கூடங்களை துவக்கம் செய்தார். அவர் செய்த அந்த முயற்சியின் பலனாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கற்றறிந்த பிள்ளைகளினுடைய வரிசையை பார்த்தால் அதிலே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். வயசான நிறைய பேர் உள்ள கட்சியில் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸே கட்சியில் இல்லை, கட்சியில் யங்ஸ்டர்ஸே சேர்க்கறது இல்லைங்க. ஒரு கட்சி என்பது சித்தாந்தவாதிகளால் அமையப்பட்டு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசமான பேச்சாளர்களை மட்டும் கொண்டு ஒரு கட்சி இயங்க முடியாது. முஸ்லீம் லீக் தலைவர்கள் என்ன ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, அவனை வைத்து அவனுடைய தாயும் தந்தையும் முதல்ல சந்தோஷப்படணும், அவனை வைத்து அவனை சார்ந்த அவனுடைய சகோதரன் படிக்க வேண்டியிருந்தால் படிக்க வைக்கப்படணும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு, அதற்கு முந்தி, அதற்கு பிந்தின்னு பார்த்துக்கிட்டா இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் எந்த முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய தலைவருடைய பெயரும் ஊழல்களிலேயோ மோசடிகள்லையோ பித்தலாட்டங்கள்லையோ அவருடைய பெயர்கள் வந்தது கிடையாது. முஸ்லிம் லீக் தலைவர்கள் பிற சமுதாயத்தை, பிற ஜாதிகளை எந்த இடத்திலும் பேச்சாலோ எழுத்தாலோ குறைவுபடுத்தி அவர்கள் நடந்து கொண்டது கிடையாது. இப்போ மேடையில் பேசும்போது எதையும் பேசிட முடியாது. ஆவேசமாக பேசிட்டு போகிறது ரொம்ப லேசு. அதனுடைய விளைவுகள் என்ன? நாளைக்கு அடுத்த எலெக்ஷன்ல முஸ்லீம் லீக் யாரோட இருக்கும் அப்படின்னா கண்ணை மூட்டு சொல்லலாம், டிஎம்கேயோட இருக்கும். முஸ்லிம்கள் மட்டும் வாக்களித்து ஒரு தொகுதியை வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியும் இல்லை. நான் பல வருஷமா கேள்விப்பட்டு இருக்கேன், காதர் மொய்தீன் அவர்கள் தான் தலைவராகவே இருந்துகிட்டு இருக்காரு. இது எந்த மாதிரியான ஒரு இது? அடுத்து வேற யாரும் வரமாட்டாங்களா? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய நேஷனல் யூனியன் கவுன்சில் மெம்பர் திரு மீரான் மொய்தீன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மிக பழமையான ஒரு கட்சி இல்லையா? அந்த கட்சியினுடைய ஆரம்ப வேறுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது எங்கேருந்து சார் ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது 1906 ஆண்டு இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு ரெப்ரசன்டேஷன் பார்ட்டி தேவைப்பட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் உள்ள முஸ்லீம்கள் அப்போது இல்லை. அப்பொழுதெல்லாம் மேல் சட்டை அணிவதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சமூகமாக, கல்வி அறிவு அறவே இல்லாத சமூகமாக, நாகரிக வளர்ச்சியில் எந்த வசதி வாய்ப்புகளும் பெற்ற சமூகமாக இல்லாமல் முஸ்லீம்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஒரு காலத்தை சொல்வார்கள், 800 ஆண்டு காலம் இஸ்லாமியர்களை இந்த பூமியை ஆண்டார்கள் என்று. அவர்கள் தங்களுடைய மக்களில் ஒரு சிலராகத்தான் இவர்களையும் பார்த்தார்களே தவிர பெரும்பான்மையாக இருக்கிறார்களே என்றும் பார்க்கவில்லை, சிறுபான்மையாக இருக்கிறார்களே என்றும் பார்க்கவில்லை. அவர்களுக்கு வேண்டிய எதையும் பெரிய அளவில் முகலாயர்கள் காலத்தில் செய்து கொடுக்கவில்லை. ஆங்கிலேயர் காலத்திலும் அவ்வாறே தான் அந்த நிலைமை தொடர்ந்தது. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நாகரிகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, நாமும் அதற்கு ஒப்ப வளர வேண்டும் என்பதற்காக 1906 ஆண்டு ஆகா கான் என்று சொல்லப்பட்ட மிகச்சிறந்த சிந்தனையாளர்களிலே ஒருவராகிய அந்த பெருந்தகை நவாபுகள் சில பேர்கள் சேர்ந்து, நவாப் சலிமுல்லா கான் முதலான பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து ரெப்ரசன்டேஷன் பார்ட்டி என்று 1906 ஆண்டு அகில இந்திய முஸ்லீம் லீக் என்று துவக்கம் செய்தார்கள். தொடக்கத்திலே மிக நிதானமான போக்கிலே வளர்ந்து கொண்டிருந்த அந்த இயக்கம் முகமது அலி ஜின்னா அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்ததற்கு பின்னர்
மிகப்பெரிய அளவில் பலம் கொண்டதாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸிலும் இந்திய முஸ்லீம் லீகிலும் உறுப்பினர்களாக இருந்து கொள்ளலாம். அந்த நிலைமையெல்லாம் ஜின்னாவினுடைய காலத்திற்கு பிறகு மாற்றம் செய்யப்பட்டு ஏதாவது ஒரு கட்சியிலே தான் இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு அப்பொழுதுதான் உருவானது. அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடுத்தி கொண்ட மிகப்பெரிய ஆலிம் பெருமக்கள் உலமாக்கள் எல்லாம் முஸ்லீம் லீக் சார்பை எடுத்துக்கொண்டவர்களாகவும் காங்கிரஸ் சார்பை எடுத்துக்கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் என்பதுதான் அந்த காலத்து நிலைப்பாடு. முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரையில் சுதந்திர இந்தியாவில் அது தன்னுடைய பெயரை அகில இந்திய முஸ்லீம் லீக் என்பதை விட்டு மாறி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று சென்னை ராஜாஜி ஹால் 1948 மார்ச் மாதம் 10ஆம் தேதி நடந்த அந்த மிகப்பெரிய பொதுக்குழுவுக்கு பின்னர் தன்னை புத்தாக்கம் பெற்று தன்னை செயல்படுத்திக் கொள்வதற்கு முனைப்பு காட்டுவதற்கு தமிழ்நாட்டிலே சென்னையிலே அந்த குரல் புதிய குரலாக எழுந்து வந்தது. இதுதான் முஸ்லீம் லீக்கினுடைய வரலாற்றை சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். தலைமை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? காயிதே மில்லத் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷனை கொண்டுட்டு வராங்க, அதுக்கப்புறம் அந்த தலைமையை ஏற்றுக்கிறாங்க, ஒரு நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் இதெல்லாம் உருவாகுது இல்லையா? பட் ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு உந்துதலான ஒரு சம்பவம் ஏதாவது ஒன்று இருக்கா? ஆமாம், நான் முதல்ல சொன்ன மாதிரி படிப்பறிவே இல்லாத ஒரு சமூகம் முஸ்லீம் சமூகம். இவர்களுக்கு மேலாடை அணிவதற்கு ஆண்களுக்கு சட்டை போடுவதற்கு கூட இன்னொருவர் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த காலத்தினுடைய அந்த பழைய படங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் கோட் சூட் ஃபுட் ஹேட் என்று தன்னை நாகரிகமினர்களாக காட்டிக்கொண்டார்கள். இங்கே இருந்த மக்களிலே பல பேர்கள் பண்டிதர்கள் போல ஏதோ ஒரு மேலாடையை அணிந்து கொண்டு கீழாடையை கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முதல் உலக யுத்தத்துக்கு பிறகுதான் நாமும் மற்றவர்களைப் போல ஆடைகள் அணிய வேண்டும் என்று தலைவர்களால் எடுத்து வைக்கப்பட்டது. முதலிலே நவாபுகளாக இருந்தவர்கள் சில கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். அவர்களுடைய காலத்திற்கு பிறகு யாக்கூப் ஹசன் சேட் என்று சொல்லப்பட்ட ஒரு மாபெரிய தலைவர் தமிழ்நாட்டிலே அவர்களுடைய உரைகளெல்லாம் மிக பெருமளவிலே நடந்திருக்கின்றன. அவர்களுடைய காலத்தை ஒட்டி முகமது அலி ஜின்னாவினுடைய வரவு வந்தது. முகமது அலி ஜின்னா அவர்கள் காங்கிரஸினுடைய தலைவராகவும் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு ஒன்றுபட்ட இந்தியாவிலே அவர்கள் இருந்தபோது தான் அவர்களையும் முஸ்லிம்கள் இங்கு இருந்தவர்கள் அவரை தலைவராக ஒத்துக்கொண்டார்கள். சுதந்திரத்திற்கு பிறகு அவர் வேறு நாம் வேறு என்கின்ற நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டோம். சுதந்திரத்திற்கு பிறகு இந்த மக்கள் படிப்பறிவு கொண்ட மக்களாக, பொருளாதாரத்திலே மேம்பட்ட மக்களாக, வணிகத்திலே உயர்ந்த மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கு தான் அவர்களுக்கு முக்கியமான இலக்காக சொல்லப்பட்டது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்று சொல்வார்களே, ரொட்டி கபடா அவுர் மக்கான் என்று. அந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும், இந்த மக்களை படிக்க வைக்க வேண்டும், இந்த மக்களுக்கு நல்ல வாழ்விட அமைவிடம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த காலத்து தலைவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் வந்துட்டு ஒரு இஸ்லாமியர் பெயர் கொண்ட ஒரு கல்லூரி அப்படிங்கிறதுனாலே வந்துட்டு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பெயர் மாற்றப்பட்ட ஒரு வரலாறு இருக்கும். அதாவது சுதந்திரத்துக்கு முன்பாக இன்றைக்கு ஜிஎஸ்டி அந்த வரி இந்த வரியெல்லாம் நிறைய வசூல் பண்ணுறாங்க இல்லையா? அதை மாதிரி முஸ்லீம் வியாபாரிகள்கிட்ட இருந்து, முஸ்லீம் தனவந்தர்கள்ட்ட இருந்து இன்கம் டேக்ஸ் மாதிரி, சேல் டேக்ஸ் மாதிரி எஜுகேஷன் டேக்ஸ் என்று ஒரு தொகையை வசூல் செய்தார்கள். அந்த எஜுகேஷன் டேக்ஸை வசூல் செய்து அந்த பணத்திலே கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் சில இடங்களிலே உருவாக்கினார்கள். சென்னையிலே முகமடன் கல்லூரி என்று மவுண்ட் ரோட்டிலே கல்லூரி அமைய பெற்றிருந்தது. ராஜகோபாலாச்சாரியாருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தபோது அவர்கள் குலக்கல்வியை கொண்டு வந்தார்கள். தகப்பன் தச்சு வேலை பார்த்தால் மகனும் தச்சு வேலை பார்க்க வேண்டும். தகப்பன் விவசாயத்தில் இருந்தால் மகனும் மம்மட்டி பிடிக்க வேண்டும், ஏரோட்ட வேண்டும், நாற்று நட வேண்டும், களை பறிக்க வேண்டும். சுமை தூக்கியாக இருந்தால் அவனும் சுமை தூக்க போக வேண்டும். தந்தை முடிதிருத்தம் செய்பவராக இருந்தால் தனையனும் அவ்வாறு செல்ல வேண்டும் என்று ராஜாஜியினுடைய காலத்திலே ஒரு கோளாறான ஒரு யுக்தியை அவர்கள் இங்கே புகுத்த முற்பட்டார்கள். அதே காலகட்டத்தில் தான் முஸ்லிம்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட சென்னை மவுண்ட் ரோடு முகமடன் கல்லூரி, அரசாங்கத்தில் இருந்து நடத்தப்படக்கூடிய கல்லூரிக்கு முகமடன் கல்லூரி, முகமதியர் கல்லூரி என்று இருக்கக்கூடாது என்று ராஜாஜியினுடைய அரசாங்கம் அந்த பெயரை மாற்றினார்கள். அந்த பெயரை மாற்றிய உடன் தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள். நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் கூட, தந்தை பெரியார் உட்பட மிகப்பெரிய தலைவர்களாக அன்றைக்கு இருந்தவர்கள், பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் எல்லாம் எதற்கு இந்த கோலம், ஏன் அவர்களுடைய காசிலே உருவாக்கப்பட்ட கல்லூரி தானே,
ஒரு முகமதியர் கல்லூரி என்று இருந்தால் என்ன கெட்டு போய்விடப் போகிறது என்று தந்தை பெரியார் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அண்ணாவும் அதற்கு பக்கபலமாக இருந்தார்கள். ஆனால் அதனையெல்லாம் தாண்டி சென்னையினுடைய பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக இருந்த ஏஆர் ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார் என்று இருவர் இருந்தார்கள், இரட்டையர்கள், கல்வியாளர்கள். அவர்களிலே பிந்தையவரிடத்திலே லட்சுமணசாமி முதலியார் இடத்திலே சென்று இப்படி கல்லூரியினுடைய பெயரை மாற்றிவிட்டீர்களே, இது நியாயம்தானா என்று கேட்டபோது, இது அரசாங்கத்தினுடைய முடிவு. அரசாங்கம் எடுத்த முடிவை ஒரு துணைவேந்தரால் மாற்ற முடியாது. ஆனாலும் உங்கள் போன்றவர்கள், உங்கள் போன்ற உழைப்பாளிகளுடைய திறமையான தலைவர்களுடைய பார்வை இருந்தால் தமிழ்நாட்டிலே இன்னும் இதை போன்ற கல்லூரிகள் நிரம்ப நீங்கள் ஏற்படுத்த முடியும். நீங்கள் ஏன் இந்த ஒரு கல்லூரிக்காக உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அன்றைக்கு லட்சுமணசாமி முதலியாருடைய அந்த வார்த்தை காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு மிகப்பெரிய உந்துதலை ஏற்படுத்தியது. காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தொழிற்பயிற்சி கூடங்கள், பாலிடெக்னிக்குகள், இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் பொறியியல் கல்லூரிகள், இவை அத்தனையும் துவக்கம் செய்யப்படுவதற்கு அவர் அடிப்படையாக இருந்தார். அந்த ஒரு கல்லூரியை அரசாங்கம் பெயர் மாற்றம் செய்ததற்கு பின்னால் அவருக்கு மிகப்பெரிய வேகம் ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் சென்னையிலே புதுக்கல்லூரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நியூ காலேஜ், பீட்டர் சுரட்டினுடைய கடைசியிலே அமையப்பட்டிருக்கிற அந்த நியூ காலேஜ் துவக்கம் செய்வதற்கு தலைவர் காயிதே மில்லத் அவர்கள் பர்மாவுக்கும் கொழும்புக்கும் சென்று பள்ளிவாசல்களிலே பிச்சை எடுப்பது போல அந்த துண்டை, மேல் துண்டை போர்த்தி அப்படி கையேந்தி அந்த பள்ளிவாசல் தொழுகைகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த நிதியை பெற்று புதுக்கல்லூரியை உருவாக்கம் செய்தார். கட்டிடங்கள் உருவாகின. இங்கு மட்டும் அவர் அந்த வேலையை செய்யவில்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக அவர் இருந்த காரணத்தால் கேரளா மாநிலம் மலப்புரம் ஜில்லாவில் ஃபரூக்கி என்கின்ற இடத்திலே ஒரு கலைக்கல்லூரியை துவக்கம் செய்தார். இங்கு சென்னையிலே ஒரு கல்லூரி, கேரளத்திலே ஃபரூக்கி என்கிற இடத்திலே கல்லூரி. இந்த கல்லூரிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் சிறுபான்மை சமுதாய மக்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று மதரசாக்களோடு பள்ளிக்கூடங்களை துவக்கம் செய்தார். கேரளாவிலும் அதுபோல பள்ளிக்கூடங்களை துவக்கம் செய்தார். அவர் செய்த அந்த முயற்சியின் பலனாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கற்றறிந்த பிள்ளைகளினுடைய வரிசையை பார்த்தால் அதிலே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். கேரளத்திலும் அப்படித்தான். அகில இந்திய அளவிலே படித்த முஸ்லிம்களாக இந்த மக்கள் உருவாவதற்கு காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் எடுத்த அந்த முன் நடவடிக்கை தான். இந்த மக்களே படியுங்கள் என்று சொன்னார். எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எக்கனமி, இந்த 3 பாலிசியிலே 3E அவர்கள் கரெக்டாக இருந்தார்கள். இதுதான் இந்த சமூகத்தை முன்னெடுத்து செல்லும், வழிகாட்டி செல்லும் என்று அவர்கள் அந்த காலத்திலே நினைக்க போய் தான் ஊருக்கூர் ஜமாத்துகளில் நடத்தி கொண்டிருந்த மதரசாக்கள் பக்கத்திலே பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள். அவர்கள் தான் படிக்க வைத்தார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு தமிழகத்தை படிக்க வைத்தார் என்பதில் என்ன பெயரும் புகழும் இருக்கிறதோ அதே பெயரும் புகழும் இஸ்லாமிய சமூகத்தை படிக்க வைத்ததிலே கண்ணியத்துக்குரிய தலைவர் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு இருக்கிறது, இருக்கும். சரி, இப்போ இந்த வரலாறு இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய தேதியில் வந்துட்டு முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அது ஒரு கட்சி நிறைய பேர் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வயசான நிறைய பேர் உள்ள கட்சியில் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸே கட்சியில் இல்லை, கட்சியில் யங்ஸ்டர்ஸே சேர்க்கறது இல்லைங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்க? ஐயா, அதெல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு விவரங்கள் நிறைய தர முடியும். ஒரு கட்சி என்பது சித்தாந்தவாதிகளால் அமையப்பட்டு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசமான பேச்சாளர்களை மட்டும் கொண்டு ஒரு கட்சி இயங்க முடியாது. சிந்தனைவாதிகள் இருக்க வேண்டும். அதை வழிநடத்தக்கூடிய அறிவார்ந்த பெருமக்கள். இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள், அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் 1960களில் அவர் பேராசிரியராக பணியாற்றி அதற்கு பிறகு துறை தலைவராக, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக உயர்ந்து ஒரு கல்லூரியுடைய முதல்வர் பொறுப்புக்கு வர தகுதி கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த பதவியை அப்படியே ராஜினாமா செய்துவிட்டு 1988 காலகட்டங்களில் அவர் தேர்தலிலே நிறுத்தப்பட்டு முழு நேர அரசியல்வாதியாக தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவருக்கு முன்னர் இருந்த அப்துல் சமது அவர்கள் அந்த காலத்தினுடைய MA பட்டதாரியாக, பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக உவந்தேத்துகின்ற தலைவர்களிலே ஒருவராக,
தன்னுடைய அருகிலேயே அப்துல் சமது இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தலைவர்களிலே ஒருவராக அவர் இருந்தார். இவர்களெல்லாம் இளைய தலைமுறையிலே கட்சிக்கு வந்தவர்கள் தான். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கட்சியிலே கீழே நகர அமைப்பு என்று இருக்கிறது, பிரைமரி முஸ்லீம் லீக். அதற்கு பிறகு மாவட்ட முஸ்லீம் லீக் இருக்கிறது, அதற்கு பிறகு மாநில முஸ்லீம் லீக் இருக்கிறது. அதனையும் தாண்டி அகில இந்திய முஸ்லீம் லீக் நேஷனல் கவுன்சில் இருக்கிறது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நேஷனல் கவுன்சில் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% அதிகமானவர்கள் யார் என்று கேட்டால் இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள். 50 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள். MSF என்கின்ற அமைப்பு இருக்கிறது, முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன். யூத் லீக் என்று இருக்கிறது, மகிழா லீக் என்று இருக்கிறது. கேட்டிங்களா? அது மாதிரி தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு நீங்கள் முஸ்லீம் லீக்கினுடைய சார்பு அமைப்பாக சுதந்திர தொழிலாளர் அமைப்பு என்று இருக்கிறது. அந்த அமைப்பில் பார்த்தீர்கள் என்றால் 22 வயதில் இருந்து 60 வயதை தொட்டவர்கள் கூட தொழிலாளிகள் நிரம்ப பேர்கள் இருக்கிறார்கள். ஆக முஸ்லீம் லீக் அமைப்பில் நான் பட்டியல் தர முடியும். மாநில முஸ்லீம் லீக் இளைஞரணியில் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருக்கிறார்கள், வழக்கறிஞர் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் எவ்வளோ பேர்கள் இருக்கிறார்கள், தொழில் செய்து வரக்கூடியவர்கள் எவ்வளோ பேர்கள் இருக்கிறார்கள் என்று. ஆக இளைஞர்கள் நிரம்ப பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று, முழு நேர அரசியல்வாதியாக எல்லோரையும் உருவாக்கிட்டா அந்த குடும்பத்துக்கு அவன் இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும். ஒரு இளைஞர் படித்தவராக இருக்கிறார், படித்து முடித்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அல்லது டாக்டர் படித்து முடிச்சுட்டு அல்லது வேறு ஏதோ ஒரு பட்டப்படிப்பு முடிச்சுட்டு முஸ்லீம் லீக் தலைவர்கள் என்ன ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, அவனுடைய உழைப்பின் பலத்தால் அந்த குடும்பம் இயங்கணும், அவனை வைத்து அவனுடைய தாயும் தந்தையும் முதல்ல சந்தோஷப்படணும், அவனை வைத்து அவனை சார்ந்த அவனுடைய சகோதரி கட்டி கொடுக்கப்படணும், அவனுடைய சகோதரன் படிக்க வேண்டியிருந்தால் படிக்க வைக்கப்படணும், அவனுடைய வயதான தாயும் தந்தையும் இவனுடைய வருமானத்தில் வாழணும். எல்லோரும் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு கேட்குறது ஒன்று இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாங்க, வந்து பணி செய்யுங்க, நேர்மையான பணி செய்யுங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் 1947 சுதந்திரத்திற்கு பிறகு, அதற்கு முந்தி அதற்கு பிந்தின்னு பார்த்துக்கிட்டா இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் எந்த முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய தலைவருடைய பெயரும் ஊழல்களிலேயோ மோசடிகள்லையோ பித்தலாட்டங்கள்லையோ அவருடைய பெயர்கள் வந்தது கிடையாது. தலைவர்கள் சொல்லுவாங்க, சாதாரண 75 கேஸ் இருக்குது இல்லையா, பொது இடங்களினுடைய அமைதிக்கு குந்தகமாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி, அந்த மாதிரி வழக்கு கூட முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவன் பேரில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. எல்லா இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட்டு தர முடியும், ரொம்ப பேர். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு தேதியில் டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரியான சில கட்சிகள்லாம் பயங்கரமாக வளர்கிறாங்க, மக்களுக்கு தெரியுது. அப்படின்னும் போது அந்த கட்சிக்குன்னு சில முகங்கள் இருக்குது, அந்த முகங்கள் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆனால் முஸ்லீம் லீக் கட்சி அப்படிங்கிறதுக்கான முகம் அடையாளம் அப்படிங்கிறத உருவாக்காமையே போயிடுச்சோம். அப்படி இல்லை. அதாவது முஸ்லீம் லீக் இயக்கம் என்பது இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள், தீபாவளி திருநாள், கிறிஸ்துவ பெருநாள், இதுக்கெல்லாம் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் தான் இவ்வளவு காலமும் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் கட்சியை எங்கே கொண்டு போய் நடத்த முடியும்? ஜமாத்துகள் எங்கே இருக்குதோ அங்கே போய் தான் நடத்த முடியும். இப்போ சென்னையில் முஸ்லீம் மக்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க, மண்ணடியில் இருக்கிறாங்களா, அங்கே போய் தான் தன்னுடைய கொள்கைகளை சொல்ல முடியும். திருவல்லிக்கேணியில் இருக்காங்களா, அங்கே போய் சில கொள்கைகளை சொல்ல முடியும். சிறுபான்மை சமுதாயத்தினுடைய மக்கள் எந்த ஊர்லெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அங்கே தான் போய் சொல்ல முடியும். முஸ்லீம் ஜமாத்துகள்லையும் முஸ்லீம் பகுதிகளுக்கும் சென்று தான் இவர்கள் அரசியல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ சீமானுடைய செந்தமிழன் சீமானுடைய அவருடைய களம் என்பது வேறு. அவர் எந்த இடத்துலையும் நின்று அரசியல் பேச முடியும், பொது அரசியல் களம் பேச முடியும். இது சிறுபான்மையினுடைய மக்களுடைய நலத்தை பேணக்கூடிய கட்சியாக இருந்தாலும் பெரும்பான்மை மக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அது ஞாபகம் வச்சுக்கணும். இஸ்லாமிய சமுதாயத்துடைய தலைவர்களுடைய முதல் வரிசையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தலைவர்கள் பிற சமுதாயத்தை, பிற ஜாதிகளை எந்த இடத்திலும் பேச்சாலோ எழுத்தாலோ குறைவுபடுத்தி அவர்கள் நடந்து கொண்டது கிடையாது. முஸ்லீம் லீக் தலைவர்களுக்கு அப்படி ஒரு வரிசை இருக்குது. காயிதே மில்லத் அப்படி நடத்தினார். நம்முடைய மறைந்த தலைவர் அப்துல் சமது அவர்கள் அப்படி நடத்தினாங்க. இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் உள்ளிட்ட அந்த தலைமை அணிவகுப்பு இருக்கிறத எந்த சமுதாயத்திற்கு எதிராக அவர்கள் ஒரு காலமும் பேசியது கிடையாது.
எழுதியது கிடையாது. இப்போ மேடையில் பேசும்போது வார்த்தைகளில் மெல்லினம் வல்லினம் இருக்குது. எதையும் பேசிட முடியாது. ஆவேசமாக பேசிட்டு போகிறது ரொம்ப லேசு. அதனுடைய விளைவுகள் என்ன, நாளைக்கு என்ன விளைவுகளை எதிர்பார்க்குறாங்க? சீமான் அவர் ஒரு பேச்சு திறமை வாய்ந்தவர் தான். இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்ல முடியும், நாளைக்கு அந்த கருத்தை அவர் மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு காலத்தில் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்ட தலைவர் அவர். அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் பெரியாரை கூட விமர்சனம் செய்பவர் அவர். திராவிட இயக்கத்தை ஒரு காலகட்டத்தில் தூக்கி பேசியவர். திராவிட இயக்கம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று தாழ்வுக்கும் உயர்வுக்கும் அப்படி பேசக்கூடியவராக அவருடைய பாலிசி அப்படி இருக்குது. முஸ்லீம் லீக் அப்படி இல்லை. எதை சொல்கிறோமோ அது சரியாக சொல்லணும், எதை செய்கிறோமோ அது சரியாக செய்யணும். நம்ம சொல்லும் செயலும் சமூகங்களுக்கு இடையே ஒரு நல்ல ஒருங்கிணைப்பை தான் உண்டு செய்ய வேண்டுமே தவிர சமூகத்தை பிரித்து விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம் லீக் தலைவர்கள். அதனால் நிறைய காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்வி பணி தான் முதலாவது பணி அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் 14 கல்லூரிகள் உருவாக்கம் பெற்றிருக்குன்னா அதுக்கு மரியாதையான தலைவர், மறைந்த தலைவர் காயிதே மில்லத்துடைய உழைப்பு, இப்போ இருக்கக்கூடிய மரியாதையான பேராசிரியர் காதர் மைதீனுடைய உழைப்பு, அப்துல் சமத் சாஹிப் செனட் மெம்பராக, சிண்டிகேட் மெம்பராக இருந்தாங்க சென்னை பல்கலைக்கழகத்தில், புதுக்கல்லூரியினுடைய கரஸ்பாண்டாக இருந்தார். நிரம்ப பணி செய்திருக்காங்க. இந்த மக்கள் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு உழைக்கக்கூடிய கட்சி தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். ஞாபகம். சிறப்பு சிறப்பு. இப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க, இந்த மாதிரி வந்துட்டு எங்கே சிறுபான்மையினர் இருக்கிறாங்களோ அங்கே தான் நம்ம போய் கட்சியை கொள்கையை சொல்ல முடியும் அப்படின்னு. இப்போது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின் போது முஸ்லீம் அப்படிங்கிற பேரில் தான் இந்த கட்சி இயங்குது அப்படின்னும் போது ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சி இல்லையா? அப்படியே இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் இருந்தால் கூட 2 விதமான கட்சிகள்னு பார்ப்போமே. மத்தியில் வந்துட்டு பாஜக இருக்கு. பாஜக வந்துட்டு இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் இருக்கு, இஸ்லாமியர்களுக்காக சிறுபான்மையினருக்காக ஒரு கட்சி. இந்த 2 கட்சியுமே மதம் சார்ந்ததாக இருக்கு இல்லையா? நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க, இல்லை எப்படி வேறுபடுத்தி காட்டுவீங்க இந்த 2 கட்சிகள்? இப்போ பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்கிறது அது அவங்களுடைய ஃபிலாசபி, அவங்களுடைய தத்துவம். பாரதிய இந்து பார்ட்டின்னு சொல்லி அவங்க வச்சுக்கல, இந்து மகா சபான்னு சொல்லி ஒரு காலத்தில் நடத்துகிறவங்க. ஆனால் 1977க்கு பிறகு பாரதிய இந்து சபான்ட்டோ பாரதிய இந்து பார்ட்டின்ட்டோ அவங்க பேர் வச்சுக்கல. இந்த கட்சி 75 ஆண்டு காலம் சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த கட்சி. 1906 நடந்து வரக்கூடிய கட்சி. அப்போ இருந்த சட்டத்திட்டங்கள் முஸ்லீம் லீக் என்கின்ற இந்த பெயரை அங்கீகரித்தன. அதனால் அந்த பெயரில் அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக முஸ்லீம் மதத்தை சாராதவங்களும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. கவுன்சிலர்ஸாக இருக்காங்க, மாநகராட்சியில் உறுப்பினர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பார்ட்டியில் வழக்கறிஞர் ஜீவ கிரீதரன் அப்படின்ட்டு ஒரு பெரிய சீனியர் வழக்கறிஞர், அவர் நிர்வாகியாக இருக்கிறார். மாநில செயலாளர்களில் அவரும் ஒருவராக இருக்கிறார். நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. முஸ்லீம் லீக்குங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். 1906 ஆரம்பித்த அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்னு இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு இருந்துச்சு. அது யாருக்கும் எதிரான கட்சி அல்ல. அது இந்து மக்களுக்கு மாற்றமானவோ கிறிஸ்தவ மக்களுக்கு மாற்றமானதாகவோ உள்ள கட்சி இல்லை. அது எல்லாருக்குமான உழைப்புகள் செய்யக்கூடிய கட்சி. மத நல்லிணக்கத்திற்கு இந்த தலைவர்கள் உழைச்சது போல வேற எந்த தலைவர்களும் உழைக்கல. அதை வெளிப்படையாக சொல்ல முடியும். நிச்சயமா. ஆனால் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வந்துட்டு இஸ்லாமியர்களை தாண்டி வேற்று மதத்தவர்களுக்காக நின்ற இடம் அப்படின்னு சொல்லி உங்களால் கோடிட்டு காட்ட முடியுமா? இல்லை, கேரளாவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கான்னு சொன்னீங்களா? ஆமாம் ஆமாம், அது மாதிரி இருக்கிறாங்க. அது மாதிரி அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் நகர்மன்றங்களில் இருக்கிறாங்க, மாமன்றங்களில் இருக்காங்க. திருநெல்வேலி தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் பல்வேறு இடங்களில் அனுசரணையாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பல பேர் பொறுப்பில் இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியும். நிச்சயமா. ஆமாம். அதே மாதிரி கட்சியை சார்ந்து ஒரு இடத்துலையும் நிறைய பேர் இப்போ ஒரு 70-75 வருஷம் பாரம்பரியம் இருக்குது. கொள்கைகளில் நம்ம மாறலை அப்படின்னா கூட இப்போ ஒரு ஃபோனை எடுப்போமே, ஒரு காலத்தில் பட்டன் ஃபோன் இருந்தது, அதுக்கப்புறம் அப்படியே மாறி இப்போ டச்சு, இப்போ ஆண்ட்ராய்டு என்னென்னமோ வந்துருச்சு இல்லையா? கொள்கைகள் ஒரே கொள்கையாக இருந்தால் கூட
கூட்டணியோ இல்லை கட்சியோ இந்த மாதிரியான நிலைப்பாடுகளில் இல்லை சித்தாந்தங்கள் ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது இடத்துல இருந்திருக்கும்ல? இன்றளவும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் முஸ்லீம் லீக் யாரோட இருக்கும் அப்படின்னா கண்ணை மூட்டு சொல்லிடலாம் டிஎம்கேயோட இருக்கும். இது எந்த மாதிரியான ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நண்பன், அந்த நண்பனுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலத்திலே நண்பனோட இருக்கணும். நண்பனுக்கு கஷ்டம் வருது, நண்பனுக்கு சோதனை வருது, அப்பவும் அது நண்பனோட இருக்கணும். எப்பா உனக்கு சோதனை வந்துருச்சு, நான் உன்னை விட்டுட்டு அங்கே தள்ளி போய் நின்றுக்கிறேன் அப்படின்னு நல்ல நண்பன் சொல்ல மாட்டான். பொதுவாக தந்தை பெரியாரோடு இருந்த உறவு, பேரறிஞர் அண்ணாவோடு இருந்த உறவு, கலைஞர் கருணாநிதி அவர்களோடு இருந்த உறவு, இன்றைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களோடு இருக்கக்கூடிய உறவு, இதெல்லாம் முஸ்லீம் லீக் தலைவர்கள் வந்து ரொம்ப கண்ணியமான முறையில் கொண்டு செலுத்தினார்கள். இப்பவும் அதை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் சொல்லணும் அப்படின்னா முஸ்லீம் லீக் தலைவர்கள் வந்து மென்மையான போக்கை தான் கடைப்பிடிப்பாங்க. அது கலைஞர் இடத்துலையும் சொல்லி, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களிடத்துலையும் சரி, முதலமைச்சர் இடத்துல போய் சொல்லும்போது கண்ணியமான முறையில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அந்த ரெப்ரசன்டேஷன் ஜெயிச்சு வெளியே வந்துடும். முதலாக முஸ்லீம்களை வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் சேர்க்கணும், சேர்த்தாதான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தபோது பெருந்தலைவர் காமராஜர் குடியாத்தம் தேர்தலில் வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு அரசியலமைப்பிலேயே சட்டத்திலேயே திருத்தம் செய்யணும். அப்போ காமராஜர் வேணும். காமராஜர் இடத்துல போய் சொன்னாங்க. பெரியார் சிபாரிசு பண்ணார், இந்த முஸ்லீம்களெல்லாம் படிப்பில் பின்னால் இருக்கிறாங்க, வேலைவாய்ப்பு அரசாங்கத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணி தரணும்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் முதல்ல சேர்த்தது யார் சேர்த்தாங்கன்னா முஸ்லீம் லீக் தான் சேர்த்தாங்க. அதுக்கு பிறகு தனி இட ஒதுக்கீடு வேணும். 1988க்கு பிறகு எம்ஜிஆருடைய அரசாங்கத்திற்கு பிறகு எல்லா ஜாதி மக்களுக்கும் தங்களுடைய ரிசர்வேஷன்லாம் கூடின போது முஸ்லீம்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அந்த குரல் முதல்ல எங்கேருந்து கிளம்புச்சுன்னா முஸ்லீம் லீக் தலைவர்கள் எடுத்துகிட்டு தான் கிளம்புச்சு. எண்ணற்ற மாநாடுகள், அதுக்கு பிறகு சார்பு இயக்கங்கள் புதிதாக உருவாகின. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இவை போன்ற கட்சிகள் உருவான நேரத்தில் அவர்களும் இந்த தனி இட ஒதுக்கீடு விஷயத்தை முஸ்லீம் லீக் தலைவர்கள் மென்மையாக சொன்ன நேரத்தில், சொல்லிக்கொண்டே இருந்த நேரத்தில் அவர்கள் இன்னும் கடுமையாக சொல்ல ஆரம்பித்தார்கள். அதெல்லாம் எல்லா உழைப்பு சேர்ந்த ஆலிம்களுடைய உழைப்பு, மாநில ஜமாத்துல் உலமான்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல்களிலே தொழுகைகள் நடத்தக்கூடிய, மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆலிம்களுடைய உழைப்பு என்பது இந்த முஸ்லீம் லீக் இயக்கத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது. எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது. சிறப்பு சார். இப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் வந்துட்டு 40க்கு 40 அழகாக அடிச்சிட்டோம். அழகாக நம்ம அங்கே வந்துட்டு நம்மளுடைய எம்பிஸ் அங்கே அனுப்பியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லார்கிட்டையும் கேட்கும்போது ஒரு கேள்வி ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியும் 30க்கு மேலே இருந்துச்சு, டிஎம்கே வந்துட்டு என்ன செஞ்சிச்சு, எதுவுமே செய்யலை, இப்போ இந்த 40 போய் மட்டும் நம்மளால் மத்தியில் என்ன பேசி இங்கே கொண்டு வந்துட முடியும் தமிழ்நாடுக்குன்னு ஒரு கேள்வி எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம்ல, அதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுப்பீங்க? அதாவது இந்த 40 பார்த்தானா அகில இந்தியாவும் திரும்பி நிற்கிது. இந்த 40 இடம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியோடு சேர்ந்த பலமான இடமாக 230க்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பலமான ஒரு நம்பர். அது இந்த 40ம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அந்த 102 101 அப்படின்னு சொல்லக்கூடிய சுயேட்சைகளுடைய ஆதரவை சேர்த்து இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை தான் இந்தியாவில் வந்து எதிர்க்கட்சியை பார்த்து பயம் கொள்ளக்கூடிய அளவிற்கு இப்பொழுது மத்திய சர்க்காருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மிகப்பெரிய மெஜாரிட்டியோட 2 அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் அவர்கள் பாய்ந்த பாய்ச்சல் என்பது வேறு. இன்றைக்கி பாருங்கள், கூட்டணி சர்க்கார், என்டிஏ சர்க்கார் தான் சொல்கிறாங்க, பாரதிய ஜனதாவினுடைய அரசு அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியல. தெலுங்கு தேசம் இல்லை என்றால், நிதிஷ்குமார் இல்லை என்றால் அரசாங்கம் கிடையாது. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் என்ன நினைக்கிறாங்களோ அந்த திசையில் தான் வந்து மத்திய சர்க்கார் போக முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் தனி அரசாங்கத்தில் அவங்க போன மாதிரிலாம் இனிமேல் போக முடியாது. அது ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்துக்கு இந்த 40ம் சேரத்தானே செய்யுது. 40ம் சேரப்போய் தான் இந்த 40 இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த 40 யாருக்கு போயிருக்கும்? ஒருவேளை
அவங்க நினைக்கிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் நினைத்த மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் தான் மெஜாரிட்டி வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் நினச்ச மாதிரி ஆகியிருந்தா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் நினச்ச மாதிரி ஆகியிருந்தா இந்த 40 சீட்டு எங்கே போய் நின்றுருக்கும்? 40 திமுக கழக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு கிடைக்க போய் தான் அகில இந்தியாவே ஒரு கூட்டணி அரசாங்கத்திற்கு வந்திருக்கிறது. இதுவும் சேர்ந்து தான், இந்த எண்ணிக்கையே சேர்ந்து தான் வந்திருக்குது. அதுதான் உண்மை. ஆமாம். முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு தொகுதி விடுபட்டு போச்சு பதில் சொல்கிறதுக்கு. என்னன்னா, ஒரு கூட்டணியோடு தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து யூடிஎஃப் எல்டிஎஃப்னு இருக்காங்க. யூடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து காங்கிரஸோட அங்கம் வைக்கிறாங்க. 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக முஸ்லீம் லீக்கிற்கு பதவி கொடுத்தாங்க. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 ராஜ்யசபா உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் லீக் இருக்கிறார். இந்த தோழமை கட்சியினுடைய உறவு சரியாக இருந்தால் தான், புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருந்தால் தான் நாம் கேட்கின்ற தொகுதிகளை தருவார்கள். நமக்கு நாடாளுமன்றத்தில் தருவாங்க, ராஜ்யசபாவில் தருவாங்க. அதனால் திமுகவோட நம்ம ஒன்றுபட்ட நண்பனாக இருந்தால் தான் அரசியல் பூர்வமாக ஜெயிக்க முடியும். திமுகவினுடைய கூட்டணி வந்து முஸ்லீம்களுக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை. முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி முக்கியம் என்று கலைஞரும் தெரிந்தார், ஸ்டாலினும் தெரிந்திருக்கிறார். இன்னும் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலினும் தெரிந்திருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கியை விட்டுவிடக்கூடாது, பலமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அவர்களை திருப்திப்படுத்தினார் முஸ்லிம் அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முதலான அமைப்புகள் தங்களோடு எப்பொழுதும் இருப்பார்கள். இதெல்லாம் நீண்ட திட்டமிடல் தானே. அது இருந்து தான் ஆகணும். சரி, இப்போ இவ்வளோ அழகாக சொன்னீங்க இல்லையா, டிஎம்கேக்கு வந்துட்டு இஸ்லாமியர்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியும்னு சொன்னீங்க இல்லையா. ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஒரு கட்டத்தில் 26 தேர்தலையோ இல்லை எந்த தேர்தலையோ பிஜேபியோட ஒரு கூட்டணி சேரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் டிஎம்கேக்கு வருதுன்னு வச்சுக்கோமே, அப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக கூட இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிடலாம். பிஜேபி எங்கே இருக்கிறதோ அந்த அமைப்பில் முஸ்லீம் தலைவர்களாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் இது ஒரு காலத்தில் ஏற்பட்டுச்சு. வாஜ்பாய் அரசாங்கம் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆதரவிலே தேர்வு செய்யப்பட்டு அது அதிமுகவினுடைய ஆதரவு விளக்கம் காரணமாக அது வீழ்ந்து விட்டது. இரண்டாவது, அந்த அரசாங்கம் அமைய வேண்டும். வாஜ்பாய் பெரிய முயற்சிகளெல்லாம் செய்து அந்த காலத்தில் கலைஞருடைய ஆதரவை வாங்கிவிட்டார். கலைஞர் என்ன நினைத்தார் என்று சொன்னால், இந்த அம்மையாரால் திமுகவினுடைய அரசாங்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து தூக்க வேண்டும் என்று அந்த அம்மையார் ஆசைப்பட்டார். வாஜ்பாய் சம்மதிக்கவில்லை. ஆகவே வாஜ்பாய்க்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்து நிர்பந்தத்திற்கு ஆளாகி அதன் மூலமாக முஸ்லிம்களுடைய ஆதரவை அந்த காலத்தில் இழந்தார்கள். பிஜேபியோடு பக்கத்தில் இருக்க போய் இழந்தார்கள். ஆனால் அந்த தவறை இந்த தலைமுறை நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், முஸ்லீம் வாக்கு வங்கி, கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி, இந்த இரண்டும் பாரதிய ஜனதா வாக்கு வங்கி என்று கணக்கு பார்த்தால் சிறுபான்மை வாக்கு வங்கியை நாம் இழந்து விடுவோம் என்கின்ற ரகசியம் வெளிப்படையாக தெரிந்தது தானே. நிச்சயமாக அந்த தவறை ஒரு காலம் செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக. சிறப்பு. அதே மாதிரி வந்துட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இப்போ காங்கிரஸ் கட்சிகள், இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்துட்டு நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பணக்கார கட்சி, பணக்காரர்கள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை எப்போவுமே இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்துட்டு நம்ம கட்சி சார்ந்து நம்ம நின்ற நவாஸ் கனி அவர்கள் உட்பட எந்த நிலையில் இருக்கிறாங்க, யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னும் போது, ஏழைகளுக்கான கட்சியாக இது இல்லையா, இல்லை ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க வந்துட்டு எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ நிற்க முடியாது? அதாவது தேர்தல்னாலே இப்போ பணம் இருந்து அதான் தேர்தலில் நிற்க முடியும். நான் தேர்தலில் நின்றுருக்கேன். 91 வருஷத்தில் தேர்தலில் பாளையங்கோட்டை தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்டு முஸ்லீம் லீக் சார்பாக நின்று நான் கொஞ்சம் ஓட்டை வாங்கினேன்னு வச்சுக்கிங்களேன். வெளியே சொல்ல முடியல ஓட்டு விகிதத்தை. ஆனால் அப்போவும் சரி பணம் இல்லைன்னா தேர்தல் நடத்த முடியாது. பணம் வேண்டியது இருக்குது. கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்
மாதிரியான இயக்கங்களும் நிதியை பெற்று பல பேரிடத்துல அதை வாங்கி அதை தேர்தல் நிதியாக சேகரித்து செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யுது. பணக்கார கட்சி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கினுடைய அந்த ஆண்டு அறிக்கை இருக்குது இல்லையா, கணக்கு அறிக்கை இருக்கு இல்லையா, பேலன்ஸ் ஷீட், இது பொதுக்குழுக்களில் அது வெளியிடப்படும். பொதுக்குழுவில் வெளியிடப்படும் போது முஸ்லீம் லீக்கினுடைய இருப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பொதுச் செயலாளர் அபூபக்கர் வாசிப்பார். அந்த வாசிக்கும் போது கையிருப்பு பணம் 32,000 ரூபாய். இந்த 32,000 ரூபாயை வச்சு ஒரு மாதத்துக்கு டீ கூட செலவழிக்க முடியாது. பிற நண்பர்கள் தரக்கூடிய, பிற ஆர்வலர்கள் தரக்கூடிய, ஜமாத்துகளில் ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் உண்டிகள் போட்டு தரக்கூடிய பணங்களை வைத்துத்தான் முஸ்லீம் லீக் இயக்கம் தமிழ்நாட்டில் தேர்தல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. வசதி வாய்ப்பு உள்ளவர்களும் தேர்தலுக்கு வரத்தான் செய்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய நிதி ஆதாரமெல்லாம் ரொம்ப முக்கியம் தேர்தலில். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்மைதான். இப்போ இருக்கக்கூடிய அவர் அருமையான நண்பர் நவாஸ்கனியை பார்த்தீங்கன்னா கடந்த 6 ஆண்டு காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் சொந்த பணம் 7 கோடி ரூபாயை மாணவர்களுடைய ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துருக்கிறாரு, கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் ஜாதி மதம் பேதங்கள்லாம் பார்க்காம நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸுகள் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி நல்ல ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறாரு, கல்வியாளர்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அவர் பணக்கார வீட்டு பிள்ளை தான், உண்மைதான். அவருடைய நிதியும் தேவை, கட்சியினுடைய நிதியும் தேவை, கூட்டணியினுடைய நிதியும் தேவை. எல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியும். இதுதான் உண்மை. சிறப்பு சிறப்பு. நீங்கள் பணம் தேவை, அதாவது அரசியலில் நிற்கிறதுக்கு, குறிப்பாக ஒரு இடத்துல எம்பியாவோ எம்எல்ஏவோ நிற்கிறதுக்கு பணம் தேவை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த பணம் எதற்காக தேவை அப்படிங்கிற சொல்கிற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. பணம் தேவைன்னும் போது என்ன, கட்சிக்காக, அதாவது அந்த இடத்துல நிற்கிறதுக்காக செலவு பண்ணுறது ஒன்று, மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் பணம் தேவை. இது எந்த பணம் தேவை? இது வரைக்கும் நாங்களெல்லாம் பண விநியோகம்லாம் பண்ணதில்லை. வாக்காளர்களுக்கு போய் இந்த ஓட்டு போடுப்பா பணம் வச்சுக்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், தேர்தல்னால் முதல்ல பொதுக்கூட்டங்கள் இல்லாத தேர்தல் கிடையாது. பொதுக்கூட்டம்லாம் முந்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வால் போஸ்டர் அடிப்பாங்க, தலைவர் இன்னும் ஆள் பேசுகிறாரு, இத்தனை மணிக்கு இன்ன திடலுக்கு அப்படின்ட்டு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ராத்திரி 10 மணியோட பிரச்சாரத்தை முடிச்சுக்கிடணும். நீங்கள் நாமினேஷன் ஃபைலிங், நாமினேஷன் ஸ்க்ரூட்டனி, நாமினேஷன் வித்ட்ராலிங், லாஸ்ட்டு கேண்டிடேட்டு அறிவிக்கக்கூடிய அந்த பெயர்கள் லிஸ்ட்டு, இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு 15லேருந்து 17 நாள் தான் வேலை செய்ய முடியும். இந்த 17 நாட்களுக்குள்ள பொதுக்கூட்டங்கள் நடத்தணும். இப்போ ஒரு காரில் போகிறோம், இப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளவு லட்சம் ரூபாய் தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்குது. இந்த குறிப்புகளுக்குள்ளே 75 லட்சம் செலவழிக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சார வாகனங்களுக்கு உண்டான டீசல் போடுறது, அதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய மைக் செட்டுக்கு பணம் கொடுக்கறது, பொதுக்கூட்ட மேடைகளுக்கு செலவழிக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்ரைஸ் வருவாங்க, அவங்க தேர்தல் கண்காணிப்பு பணியில் இருக்கக்கூடியவங்க வருவாங்க, இதுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க தினசரி கணக்கு கொடுக்கணும். அப்போ ஊழியர் கூட்டங்கள் நடக்கும், ஊழியர் கூட்டங்களுக்கு உண்டான கல்யாணம் பண்ணுற வாடகைகள் கொடுக்கணும், டீ கொடுக்கணும், சர்பத்து கொடுக்கணும், வேற கொடுக்கறத பற்றி எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் செலவழிக்கணும் இல்லை. அப்போ அதுக்கு செலவழிக்கணும். பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுக்க வேண்டியது இருக்கும், டிவி மீடியாக்களில் விளம்பரம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுக்கெல்லாம் செலவழிக்கிறதுக்கு, அஃபீஷியலாக செலவழிக்கிறதுக்கு உண்டான தொகைக்கு செலவழித்து தான் ஆகணும். ஆமாம். அதே மாதிரி தலைமை, நான் பல வருஷமாக கேள்விப்பட்டுருக்கேன், காதர் மொய்தீன் அவர்கள் தான் தலைவராகவே இருந்துக்கிட்டு இருக்காரு. இது எந்த மாதிரியான ஒரு இது, அடுத்து வேறு யாரும் வரமாட்டாங்களா இல்லை எப்படி அது? அதாவது எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் தலைவராக இருந்தார். மேடம் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அதிமுகவில் அவங்க ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்க தான் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அருமையான வீரம் மிகுந்த பேச்சு பேசக்கூடிய மாமா வைகோ அவங்க தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபிகர். அதை மாதிரி கலைஞர் 1969 பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் தான் இருந்தார், அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவராக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு சில இயக்கங்கள் அவங்க தன்னுடைய சட்டத்திட்டங்களுடைய அடிப்படையில் மாற்றிக்கிடுவாங்க.
முஸ்லீம் லீக் இயக்கம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலி ஒரு குடும்ப ரீதியாக வளர்ந்த இயக்கம். ஏன் பேராசிரியர் வந்து வேறு யாரையாவது நீங்கள் வச்சு நடத்துங்கப்பான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார்? நெவர். நீங்கள் இருக்கணும். அப்படி எவ்வளவோ கூட்டங்களில் சொல்லியிருக்கிறோம். இதை விட நல்லா செய்யுங்கன்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டவர்கள், மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், ஜமாத்துகளால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், சக இயக்கங்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், குற்றம் குறைகள் இல்லாதவர்கள். ஒருத்தரை நீக்கணும்னா என்ன அர்த்தம் வேணும்? ஒன்று டீஃபங்க்டாக இருக்கணும், அல்லது அவர் மேலே ஏதாவது குற்றம் குறைகள் இருக்கணும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தலைவர்களாக முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவன் இன்னும் கொஞ்சம் உடல் நலத்தை தந்தாங்கன்னா அவங்க வேகமாக போவாங்க. இவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லதாக இருக்காங்க, 100% ஃபிட்னஸ் வச்சுருக்கிறாங்க. பதவியில் அவங்க வந்து தப்பு தண்டா செய்யலை. அவர்கள் வந்து சிந்திக்கக்கூடியவர்களாக, எழுத்தாற்றல் மிக்கவர்களாக, பேசக்கூடியவர்களாக, சக தோழமை இயக்கங்கள் அவர்களை நல்ல மரியாதையாக கண்ணியமாக நடத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால் அவர்கள் நீடிச்சிட்டு இருக்காங்க. பொதுக்குழு கூட்டங்களில் வந்து யாருனாலும் போட்டி போடலாம். முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய பொதுக்குழு கூடும். அந்த கூட்டங்களில் வந்து யாருனாலும் போட்டி போடலாம். ஆனால் யாரும் தலைவர்களை எதிர்த்து போட்டியிடுவதற்கு நிச்சயமாக முன் வர மாட்டார்கள். அவர்கள் தான். சிறப்பு சிறப்பு. இறுதியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இஸ்லாமிய சமூகம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய இடங்களில் பிரிஞ்சு இருக்கோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. ஏகப்பட்ட கட்சிகள், எஸ்டிபிஐ இருக்குது, தமுக இருக்குது, எல்லாருக்கும் கொள்கை சித்தாந்தங்கள்லாம் வேறு வேறு இருக்குது. டிஎம்கேல ஒன்று, ஏடிஎம்கேல ஒன்றுன்னு பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட குழப்பமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது சார். 1947க்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கம் ஒன்று தான் பெரிய அரசியல் இயக்கம், இஸ்லாமிய அரசியல் இயக்கம். இவங்க வந்து முஸ்லீம் லீக்கை பற்றி வச்ச குறை என்னன்னா, இவங்க வந்து சிங்கிள் டிஜிட்டில் தேர்தலில் சீட்டு வாங்குறாங்க. தோழமை கட்சியில் எம்பி எலெக்ஷனில் சிங்கிள் டிஜிட்டில் வாங்குறாங்கன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து 234 தொகுதிகளை ஆய்வு செய்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 அல்லது 13 தொகுதியில் தான் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போகிறாருன்னா 15ன்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த 15 தொகுதிகளுக்குள்ளே தான் போட்டியிட முடியும். இந்த 15 தொகுதியையுமே முஸ்லீம் லீக் கையில் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ கேரளத்தில் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஞ்சேரி பொன்னானி தொகுதி போக வயநாடு தொகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வாக்காளர்கள் முஸ்லீம் வாக்காளர்கள் தான். ஆனால் கூட்டணி தர்மத்திற்கு ஒப்ப காங்கிரஸ் கட்சிக்கு தான் அந்த தொகுதியை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. அவர்களும் ஒரு முஸ்லீம் வேட்பாளரை போட்டு அல்லது வேறு சகோதர சமுதாயத்து வேட்பாளரை போட்டு அங்கே ஜெயிக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டில் 15 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஷுவராக ஜெயிக்க முடியும், தெளிவாக வெற்றி பெற முடியும்னு சொல்லி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 அல்லது 8 சட்டமன்ற தொகுதிகளை ஜெயிச்சிடலாம். அப்போ முஸ்லீம் லீக்கிற்கு சீட்டு ஒதுக்கி கொடுக்கணும். அவர்கள் ஆளுகிற பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க யாரோட கூட்டணியாக இருக்கமோ அந்த தலைவர்கள் அவங்க நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. முழுக்க அவ்வளவு தந்துட மாட்டாங்க. அப்போ இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா பல்வேறு கூறுகளாக பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்ட்டு. முஸ்லீம் லீக் மேலே இந்த ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. இவங்க வந்து தோழமை இயக்கங்களில் இவங்க போய் சீட்டு அதிகமாக கேட்க முடியறதில்லைன்னு. சீட்டு அதிகமாக கேட்கலாம், தோழமையும் விட்டு கொடுக்கணும். அதே நேரத்தில் பொருளாதார வல்லும் இந்த சமூகத்திற்கு வேணும். 15 சீட்டில் போய் நிற்கிறதுங்கிறது வந்து சாமானிய விஷயம் கிடையாது. மக்களெல்லாம் எல்லாரும் ஓட்டு போடணும் முதல்ல. இதுக்கு மேலே சரி நாம் தனியாக தான் நிற்போமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயக்கங்களெல்லாம் முஸ்லீம் லீக்கை சிங்கிள் டிஜிட் சீட்டு வாங்குறாங்கன்னு சொல்லி குறை சொல்லி வெளியே வந்தாங்களோ அந்த இயக்கங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. முஸ்லீம் லீக் எந்த புள்ளியில் நிற்கிதோ அந்த புள்ளிக்கு தான் வந்திருக்கிறாங்க. தோழமை இயக்கம் முக்கியம் சார். இன்னொன்று சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். முஸ்லீம்கள் மட்டும் வாக்களித்து ஒரு தொகுதியை வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியும் இல்லை. அது நாடாளுமன்றத்திலும் அப்படித்தான், சட்டமன்றத்திலும் அப்படித்தான். இப்போ பாளையங்குட்ட தொகுதி இருக்குது. பாளையங்குட்ட தொகுதியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தொட்டு வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த 1 லட்சத்தில் போலாகக்கூடிய வாக்குகள் எவ்வளவு? ஒரு 80,000 ஓட்டு போலாகுமா? இந்த 80,000 பேரும் சேர்ந்து வாக்களித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியுமா? அப்படின்னா முடியாது.
இதுதான் கடையநல்லூருக்கும், இதுதான் வாணியம். தனியாக நின்று ஜெயிக்கவே முடியாது. கூட்டணி மக்களுடைய, கூட்டணி இயக்கத்தினுடைய பலம் இருந்தால்தான் ஜெயிக்கக்கூடிய அணியாகவும் இருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பாளையங்கோட்டையில், கடையநல்லூரில், அதை தாண்டி இங்கே வந்தீங்கன்னா வாணியம்பாடி, ஆம்பூர், அப்புறம் மணப்பாறை, திருச்சி 1, திருச்சி 2, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், இன்னும் எத்தனை தொகுதிகள் இருக்கின்றன, பாபநாசம், கடலாடி, ராமநாதபுரம். இங்கெல்லாம் தோழமை இயக்கத்தினுடைய வாக்குகளும் நம்முடைய வாக்குகளோடு சேர்ந்தாதான் நாம் ஜெயிக்க முடியும். அப்போ அவர்கள் இயக்கத்திலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம், முஸ்லீம்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தில் எறீங்கன்னு சொல்லி. அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களுக்கு அந்த இயக்கம் இடம் கொடுக்கணும், அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களுக்கு அந்த இயக்கம் இடம் கொடுக்கணும். காங்கிரஸ் இயக்கத்தில் எத்தனை முஸ்லீம் தலைவர்கள் இருக்கிறாங்க, பேரை சொல்ல விரும்பல. அவர்களெல்லாம் டிபேட்டுகளில் கலந்துக்கிட்டு அற்புதமான கருத்துக்களை தூக்கி வைக்கக்கூடியவங்க. அவர்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு முடியல அவங்களால. அவங்க வாங்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க முடியலை. இப்போ தலைவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, கடையநல்லூரை நமக்கு தருகிறார்கள், பாளையங்கோட்டையை நாம் தோழமை இயக்கத்திற்கு விட்டு கொடுக்குறோம். அப்படி சொல்லும்போது நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுதான் நிலைப்பாடு. எல்லா தொகுதிகளிலையும் முஸ்லீம் சில பேர்கள் கூட கற்பனையாக சில கருத்துக்கள் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து வேட்பாளரை நிறுத்தி நாம் அங்கே போட்டியிட்டு நாம் வெற்றி பெற முடியும்னு. அந்த கணக்கு தவறான கணக்கு. இன்னும் அந்த அளவிற்கு மெச்சூரிட்டி பாலிட்டிக்ஸ் மைண்ட் இன்னும் உருவாக இல்லை. சிறப்பு. உண்மையிலே ரொம்ப அழகான பதில் சார். ரொம்ப நன்றி சார். சீரியஸாக நீங்கள் பேசின அத்தனை விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் தகவல். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த சேனலை நான் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் வரக்கூடிய செய்திகளெல்லாம் புதிய புதிய செய்திகளாக, புதிய புதிய சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயத்தில் இளைய தலைமுறையை சேர்ந்த இந்த ஆகாயம் இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் மென்மேலும் வாழ்த்துகிறேன். உலக அளவில் கொண்டு செல்கிறீங்க. இன்னும் மகத்தான உயரத்தை தொடுவதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும், உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.